மேய்ப்பனுடைய கரத்துல கோல் இருக்கும், மேய்ப்பனுடைய கரத்துல தடி இருக்கும். ஒன்றை வச்சுட்டு என்ன செய்வார் என்றால் ஆடுகளை நடத்துவார். இன்னொன்று தடி இருக்கு பாருங்க, அது என்ன செய்வார் என்றால் ஆட்டு தொழுவம் இப்படி இருக்கும், தடியை வந்து இப்படி கீழே வைப்பார். ஆடுகள் அனைத்துமே தடியின் கீழே தான் போகும். அப்ப என்ன செய்வார் என்றால் ஒவ்வொரு ஆட்டு முகத்தையும் பார்ப்பார். திடீர்னு ஆடுகள் முகத்துல அது இதுன்னு ரத்தம் ஏதாச்சும் வந்திருந்தா உடனே அப்படி தூர தள்ளிடுவார். இன்னொன்று எண்ணுவார். என்ற வேலையில 99 ஆடு இருக்கு, ஒரு ஆடு இல்ல, 5 ஆடுகள் அடிபட்டு இருக்கு. இப்ப 5 ஆட்டுக்கு பிரச்சனை, 95 ஆடு கரெக்டா இருக்கு. உடனே என்ன பண்ணுவார்னா எல்லா வச்சு அப்படி நிப்பாட்டிட்டு எண்ணெயை வார்த்து அது தலைமையில அதை சரி பண்ணி அதை அணைச்சி ஒரு இடத்துல அதை சேஃப்டியா வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக ஓடுவார். நீங்க தப்பி தவறி அந்த ஆடுகள் தொலைஞ்சு போனாலும் ஆடுகளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சாயந்தர வேலையில மேய்ப்பன் என்ன எண்ணுவாரு, நான் இல்லாம மேய்ப்பன் எவ்வளவு தூரம் இருந்தாலும் ரிவர்ஸ்ல நீ தேடி வருவார். வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நெருக்கங்கள் வரதான் செய்யும். அதன் மத்தியில தேவ பிள்ளைங்க மறந்துடாதீங்க, நம்முடைய தகப்பனுடைய கரத்துல கோல் உண்டு, நம்முடைய தகப்பனுடைய கரத்துல தடி உண்டு. அந்த தடியும் அந்த கோலும் என்னை தேற்றும். நான் முட்களிலே புதரில மாட்டிக் கொண்டிருந்தாலும் என் தகப்பன் என் மேய்ப்பன் என்னை எண்ணுவார். சாயந்தர வேலை நான் இல்லை என்று தெரிந்ததுமே அவர் என்னை தேடி கொண்டு வருவார். He is my seeking shepherd.